முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. மழை ரொம்ப வந்து ஒரு இடத்துல நின்று வர வேண்டியதானே, எதுக்கு அப்படி நினைச்சிட்டு வர? எல்லாம் காரணமா பத்தா. அருந்ததி எங்க? அருந்ததி வேறசா துண்டு எடுத்துட்டு வா. மழையில நினைச்சிட்டு வந்திருக்கேன்ல, இம்பட்ட பூசணி காண நடிக்கிறதே போ. அந்த வாயை பத்த வந்துட்டேன். இப்படியா நினைச்சிட்டு வருவியே? ஒரு இடத்துல நின்று வர வேண்டாமா? மழை வருதுன்னு தெரியுது. இப்ப அதுவா முக்கியம்? நான் ஒரு விஷயம் பேசவே வந்தேன். இப்ப அவசரமா முதல்ல தலையில விட்டு தடவை பிடிச்சுக்கிற போதே. எப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இப்படி செய்றீங்க? ஏய் இதுவாடி முக்கியம். இப்ப விடு, நான் உன்கிட்ட விஷயம் பேசுறேங்கறல. இப்ப மறுபடியும் நினைச்சிட்டு போங்க. விடு. எதுக்கு இப்ப நினைச்சிட்டு இருக்க? ஏம்மா விடு. ஏய் கிறுக்கா வந்திருக்கு. மழையில எப்படி நினைச்சிட்டு வந்து தொடக்க வேணா, அத பண்ண இத பண்ண சொல்லிருக்க. நீ தொடச்சு விட, தடவை பிடிக்க அவனுக்கு. அப்பதா பேசாம இரு. அருந்ததி என்ன மாமா? ஒன்னும் இல்ல, வார வெளியில உன் அண்ணனையும் உன் அத்தாச்சியும் பார்த்தேன். உன் அப்பையும் வீட்டில் சண்டை ஓட்டிருப்பேன் போல. சண்டை ஓட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியுது. முழுசா கூட கேட்டுக்கல. வீட்டுக்கு வர சொல்லி எம்புட்டோ சொல்லி சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு முழுசா எதுவும் விளங்கல. ஆனால் ஏதோ சொல்லி அனுப்பியிருக்கான்னு மட்டும் தெரியுது. வெளியே நடு ரோட்டில் உட்காந்துக்கு இருக்காங்க. நான் எம்புட்டோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். மழையில் நனைஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. நீ ஒரு போன் போட்டு வர சொன்னீங்கன்னா வருவாங்க. அம்மா நான் எம்புட்டோ சொன்னேன். அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறோம். இப்படியே மழையில நினைவீங்களா, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். எதையுமே அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. சரி வீட்டுக்கு வந்து அருந்ததி கிட்ட போன் போட்டு கொடுத்து அவ பேசினா கூட ஏதாவது இறங்கி வருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கிட்ட இப்ப வேவா வீட்டுக்கு வந்தேன். மழையில நினைஞ்சா என்னண்டு இந்த வெண்ணைக்குதேன் சொன்னேன். அவனை ஏத்துக்கிட்டு இங்க யாரும் சீரெல்லாம் செய்ய வேணாண்டு. கண்டிப்பா அதுக்குதான் சண்டை ஓட்டிருப்பாங்க. சோ கடவுளே என்னத்த சொல்ல, செண்பகத்திட்ட கேட்ட இடத்துக்கு தெளிவா சொல்லுவா. செண்பகத்துக்கு ஒரு போன போடு. நீ இடத்துலயா தூங்கி இருப்பாங்களே? பக்கத்துல சேனல் இருக்கும்போது எப்படி தூங்குவாங்க? அதெல்லாம் தூங்க முடியாது. கையா கத்திட்டு கிடப்பாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணும் விளங்கல. அதனால செண்பகத்துக்கு ஒரு போன போடு. என்ன எதுன்னு கேட்போம். அருந்ததி நீ போன் போடு. முதல்ல போன் போட்டு அந்த படி வர சொல்லுங்க. போன் போடுதா? அம்மா போன்ல எல்லாம் பேச வேணாம் மாமா. வாமா நம்ம நேர்ல போய் கூட்டிட்டு வருவோம். அடியே அங்க நேர்ல போறதுக்குள்ள எங்கிட்ட போயிருவாங்க. சீக்கிரமா நான் போன் போட்டு தரேன், நீ பேசு. போன் இருக்கான்னு தெரியலையே. மீனாட்சி அக்கா வச்சிருந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் சரியா கவனிக்கல. போன் இருக்குன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அக்காவுக்கு ஒரு போன் போடுவான். மீனாட்சி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு. வா பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கும், அங்க கூட போய் உட்காந்துக்கிறோம். இங்க வேணாமடி. காலையில ரொம்ப நினைச்சிட்டோம், உடம்புக்கு முடியாம போயிடும். அப்படி யாரு பாத்துக்கிறோமா? வா போவோம். மீனாட்சி ஓம் போனா? ஆமா மாமா, ஏன் போனதே? யார் அடிக்கிறது? ஒரு நான் எடுக்கிறேன். பேக்ல தானே வச்சிருக்கேன். யாரு சரவணா? செல்வாதி. ஹலோ சொல்லுங்க செல்வா. அத்தாச்சி நான் அருந்ததி பேசுறேன். என்ன அத்தாச்சி பிரச்சனை? எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தியா? என்னாச்சு? ஒற்ற மழை நடந்துக்கிருக்கீங்களா? மாமா வந்து கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களா? என்ன அத்தாச்சி பிரச்சனை? ஐயோ செல்வா, எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பாக்குறீங்க? நான் அதை சொல்லி தானே விட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமில்ல அருந்ததி. நீ உன் வாழ்க்கையை பாருத்தா, ஒண்ணும் கிடையாது. அத்தாச்சி நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் வாழ்க்கையை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்கு வீட்டை விட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கீங்க? சரவணா பக்கத்துல இருந்து போன கொடுங்க. சரவணா. ஏய் அருந்ததி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பயும் போடுதே சண்டை. அந்த ஆள் வந்தா ஏழு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு சம்பந்தானு சண்டை போட்டியா? என் பொண்டாட்டி வீட்டுல இருக்க வேணாம்னு சொன்னியா? என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலைன்னு சொல்லி மொத்தமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அம்பிடுதே, வேற ஒண்ணும் இல்ல. இது பெரிய விஷயமா பேசாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அருந்ததி நீ அதெல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன
இனி உன் வாழ்க்கை தனித்துவமாயிருச்சு. உன் புருஷன் கூட நீ சேர்ந்துட்ட. இனி உன் வாழ்க்கையை நீ பாரு. எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு சவால்னு கூட நாங்க நினைச்சுக்கிறோம். என்ன, உன் அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்க வெளியே வரல. இது எங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்க எனக்கு ஒரு சவாலை கூட நினைச்சுக்கிறோம். எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி நாங்க எப்படி பொழைச்சு வரோன்றதான் எல்லாமே. இதுல யாருக்கிட்டையும் நாங்க உதவி கேட்டு இல்லத்தா. பரவாயில்ல, நாங்க எங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். அக்கா நீங்க சொல்றது எல்லாமே விளங்குதுக்கா, எதுவும் விளங்காமலாம் கிடையாது. என்ன அதுக்காக இப்படி கொற்ற மடையில உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா? எம்புட்டா உங்களை கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்க வர மாதிரி தெரியல. சரி, அருந்ததி வந்து கூப்பிட்டாவது கொஞ்சம் வருவீலாண்டு என்ற எண்ணத்துலதான் நான் பேசுறேன். அதுக்கும் நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியாத அளவுக்கு கூட இங்க உறவு முறை எல்லாம் இல்லக்கா. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க. என் மச்சான் நீ அது சொல்லு. இல்ல மாப்பிள்ள, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரிதான். என்ன, இது எங்க வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்க ஒரு சவால்னு கூட நினைச்சுக்கிறோம். அந்த வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டியும் நிம்மதியா வாழ விட மாட்டாளுங்க, என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டாளுங்க. என் ஆத்தாக்காரியும் சரி, என் பெரியமா கரைஞ்சி, என் அப்பனும் சரி, எவருமே சரி, யாருமே நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. தனியா வந்தாலும் என் பொண்டாட்டி கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். கஷ்டப்படுறேன், எல்லாம் சொன்னேன். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதேன். அந்த ஆளு என் கழுத்துல போட்டு செயினை கூட கட்டி வீசி எரிஞ்சிட்டு வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பொண்டாட்டியோட ஒத்த அன்பு போதும், நான் பொழைச்சுக்கிருவேன். வேற எவனை நம்பி இல்ல. இப்ப நாங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாளைக்கு சொல்லி காட்டுவீங்க. நாளைக்கே வருவீங்க, தேவையில்லாம சண்டை எடுக்கிறதுக்கு அங்க வருவீங்க. எதுக்கு நமக்கு வேண்டாம். இனிமேலாவது நீங்க நிம்மதியா இருங்க, அது போதும். மீனாட்சி, இங்க வாய் நிறைய நீ பெரியமாண்டு கூப்பிடுறீல, ஒரு அம்மாவா நினைச்சு நான் சொல்றேன். வந்துருங்கத்தா. இனி அடுத்த மலையில இப்படி நடந்துக்கு இருக்காதீங்க. என்ன, அதுவும் மதுரைக்குள்ள இருந்துக்கிருக்கீங்க. சரவணா, என்னதே உன் பொண்டாட்டியா இருந்தாலும் அது ஒரு பொம்பளை பிள்ளை. அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. என்ன, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வர பாருங்க. அப்படித்தான் சொல்லுவேன். செல்வா, ரெண்டா போய் கூட்டு அடுத்தது நீயும் போ. பெரியம்மா, அதுக்காகலாம் இல்லை. உங்களை என்னைக்குமே என் பெரியம்மாவை நினைச்சதில்ல, என் அம்மாவத்தே நினைச்சிருக்கேன். இப்போ அதத்தை சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் சீர் செய்ய வேணாம்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் எதுக்கிட்டு வந்து செய்யத்தானே செஞ்சேன். அதே மாதிரி தான் பெரியம்மா, நான் இப்போ சொல்றேன். இந்த ஒரு விஷயத்துல என்னால எதையுமே கேட்க முடியாது. ஏன்னா இது விஷயத்துல என் புருஷன் பண்றது மட்டுமே முடிவு. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் பெரியம்மா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். அவர் எங்களை வஞ்சிட்டாரு, பேசிட்டாருங்கிறதுக்காகலாம் நாங்க எதுவுமே நினைக்கல. ஒரு நிமிஷம் ஆகாது அவரை எதிர்த்து பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. ஆனா வேணாம் பெரியம்மா, இனி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. நாங்க தனியா வந்து இனி நாங்க எங்களோட பொழப்ப பாத்துக்கிறோம். எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கவே முக்கியம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெத்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா வாழ முடியும். கல்யாணம் முடிஞ்சிட்டா புருஷன் தான் எல்லாமே அந்த பிள்ளைக்கு. இப்பவும் அதைத்தையும் சொல்றேன். எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தனித்தனியா பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போகட்டும். எங்களுக்கு தேவை செல்வாவும் அருந்ததி நல்லபடியா சேர்ந்து வாழ்ந்தா போதும். ஏன்னா வாழ்க்கையில வேர்க்கனே கஷ்டப்பட்டு பிரிஞ்சு இப்பத்தையும் சேர்ந்திருக்காங்க. திரும்பவும் அவங்களோட வாழ்க்கையில எதையுமே பிரச்சனை வந்துடாம நல்லபடியா வாழ்ந்தா போதும். நாங்க எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம் பெரியம்மா. இப்படி வர மாட்டேன்னு ஒத்த புடி மாத்திரம் நினைக்கிறீங்கன்னா என்னதே செய்ய? ஏன் இப்படி செஞ்சுக்கிருக்கீங்க? ஒண்ணுமே விளங்கவே மாட்டேங்குது. இப்ப நீங்க எங்கதே போவிய? சரி, மலையில ஒரு கோயிலேயாவது உட்காருங்கன்றாலும் கேட்க மாட்டீங்க. அப்படியே தான் நினைச்சுக்கிருக்கீங்க. அத்தாச்சி, அத்தாச்சி, செண்பகம் குரல் மாதிரி கேக்குது. என்ன கொல்ல பக்கத்துல இருந்து வாராவளையே. செண்பகம், அம்மா நான் தான் வந்திருக்கேன். அத்தாச்சி எங்க? இதை கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க, உள்ள வாரேன். அந்த வாரம் தான் பேசிக்கிருக்கோம். வந்தா வாரம் போறேன். ஏன் முன்பக்கமா வர வேண்டியதானே, பின்னாடி பக்கம் வர? முன்பக்கம் வர முடியலமா, ஒரே மழை தண்ணியா கிடக்குது. அதுக்குள்ள எனக்கு ஆளை வச்சு நடக்கும்ல, ஒரு சகதியா கிடக்குது. அதுக்கிட்ட பின்புறமா வந்தேன். சீக்கிரம் கதவை திறந்து விடுங்க, வாங்க. இந்த வாரேன். ஏன் தச்சி இப்படி புடிவாத புடிச்சிட்டு நிக்கிறீங்க? நான் என்ன செய்வேன்? நாளைக்கு போய் அந்த ஆளை வச்சுக்கிறேன். அப்படி என்னதே உங்களை கேட்டேன் வஞ்சானு தெரியல. நாளைக்கு காலையில இருக்க அந்த ஆளுக்கு போய் கேட்காத கேள்வி கேட்டுவிட்டு வரணும்ட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருந்தது. நீ கேட்டப்ப மட்டும் அந்த மனுஷன் திருந்தவா போறாரு. இங்க பாரு, சொல்லி புரியறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இல்ல நம்ம என்னதே சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது அப்படின்னா நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது. வேணாமத்தா, எனக்காகலாம் திரும்ப நீ அந்த வீட்டுக்குள்ள போய் சண்டை ஓடாத. இனி உன் புருஷன் வீடுவே உனக்கு எல்லாமே. உன்னை செல்வா கூட சேர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன, இனி நீ செல்வா கூட சந்தோஷமா சேர்ந்து வாழு. திரும்ப உன் வீட்டுக்கு போய் உன் ஆத்தா காரிக்கிட்டே இல்ல மத்தப்பட்ட யார்ட்டி நீ பேச்செல்லாம் வாங்கிறாள். எம்பிட்டு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீ. போங்க, எனக்கு ஒரே அழுகலையா வருது. குடி போனேன்னு வாரேன். அருந்ததி, உன் மாமங்காரன் வந்துட்டா அந்த வீட்டுல சண்டை நடக்காம இருக்கிறதே ரொம்ப அதிசயமா இருக்கீங்க. என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. போய் அவரை சமாதானப்படுத்து. இல்லன்னா நைட்டு கூட உட்காந்து உட்கார வச்சுக்கிறப்பா. போ, செண்பா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய் என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிக்கிறேன். போ. என்னத்த சொல்லேன்னு எனக்குமே தெரியல. சரி, நானும் போய் என்னன்னு பாக்குறேன். சரி, இப்படியே உட்காந்துக்கிறோம்டா, ஒன்னத்துக்கு ஆகாது. அழுது மட்டும் ஒன்னா போதில்ல. அழுகாது மீனாட்சி, வா நம்ம இப்படி நடந்து கோயிலுக்கு போவோம். அங்க போய் உட்காந்துக்குருவோம். நமக்கு யாரும் துணையும் வேண்டாம். இருக்கவே இருக்கு தெய்வம், அது ஒன்றை மட்டும் நம்புவோம். காலையில பேர வெந்துருச்சு, என்ன எது செய்யணும்னு பார்ப்போம். என்ன, அழுகாதடி, அழுகாத. எம்பிட்டு தைரியமா இருந்த. ஒரே ஒரு சொல்லால எல்லாத்தையும் அடைக்க போய் இப்ப கண்ணுல இருந்து வடியில தண்ணியை துடைக்கிறது கூட வக்கில்லா போயிருக்கேன்னு நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க மீனாட்சி. நாளைக்கு எப்படியாவது ஏதாவது செஞ்சு உன்னை நல்ல ஒரு இடத்துல வச்சிடுறேன்.
இல்ல சரவணா, நீ வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்துட்ட, உன் அப்பா என்னை வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அழுகல. உன்னை நினைச்சு பூரிச்சு போயிலே அழுகிறேன். என் புருஷனுக்கு இப்பெல்லாம் இருக்க தெரியும்னு எனக்கு இப்பதே தெரியுது. இந்த தெளிவு முன்னாடியே இருந்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். சரி விடு, கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் நம்மளால என்ன செய்ய முடியும், விடு. புயலும் இல்லை புயலும் இல்லை மழை வருமா, இதயத்திலே நம் புரியா கலவரமா, விதையும் இல்லை உரமும் இல்லை மரம் வருமா, நினவுகளில் கிளை விரித்தே சுகம் தருமா. பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்கள வெளியே இருந்து பார்த்து அவங்க கேரக்டரை நம்ம எடை போடக்கூடாதுன்னு. அது இன்னைக்கு உன் விஷயத்துல கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த டைரி உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனா மனசு ரொம்ப வலிக்குது. ஒருத்தனால இந்த அளவுக்கு கூட லவ் பண்ண முடியுமா என்ன? நீ என்கிட்ட பேசினது பழகினது என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ விளையாட்டு தடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ சும்மா இந்த காலத்து பசங்க இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் நீயும் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேல இந்த கிஃப்டை பிரிச்சு பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் பிரிப்பேன், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பிரிக்கதான் போறேன். என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இல்லடா தலை வெடிச்சிரும். ஜன்மம் உண்மை இல்லை உன் வேர் என்ன. இசை ஐயோ, இவன் எப்படி எந்திரிச்சான்? கரெக்டா கிஃப்ட் பார்க்கும்போது வந்துட்டானே. டைரி எடுத்து மறைக்க. இளங்கோ. அம்மா, என் கபோர்ட்ல உனக்கு என்ன வேலை? ஏன் நான் வரக்கூடாதா? இப்படியே கேட்டு கேட்டே நீ சாவடிச்சிருடி. என்ன எதையுமே பேச விட்டுறாத. இப்ப எதுக்கு கோவப்படுற? ஏன் நான் வரக்கூடாதான்னு கேட்டது ஒரு தப்பா? ஏன் எனக்கு அது உரிமை இல்லையா? நீ மட்டும் என் மேல உரிமை எடுத்துக்கலாம், நான் ஒரு சின்ன உரிமை கூட எடுத்துக்க கூடாதா? சொல்லு. பின்னாடி மறைச்சிருக்க டைரி எடு. அது 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 பாத்துட்டேன் இசை, டைரி எடுத்து முன்னாடி வை. ஏண்டி என்ன ஊசி போட்ட எனக்கு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என் நல்லா தூங்குற மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு என் ரூம்ல இங்க வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் சீ, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து எப்பயும் போற நார்மல் இன்ஜெக்ஷன் தான் போட்டுட்டேன். அப்படியே உன்னை தூங்க வச்சிட்டு ஒரு ரூம்க்குள்ள வந்து அப்படியே என்ன எடுத்து பார்க்கற. அப்படி என்னத்தை எடுத்து பார்ப்பேன்னு நீ நினைக்கிற? அதான்டி உள்ள வந்தீல, இதுல என்னோட பர்சனல். நீ ஒரு டாக்டர் தானே படிச்சிருக்க? படிச்சிருக்க பொண்ணுதான். அடுத்தவங்களோட டைரி எடுத்து படிக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இளங்கோ, இனஃப். என்ன? எனக்கு தெரியும் அது ஒரு கேவலமான விஷயம், எனக்கு தெரியும். ஆனா நான் ஒன்றும் அடுத்தவளா இருக்கணும்னு அந்த ஒரு அர்த்தத்தில் நான் அவனை எடுத்து பார்க்கலையே. ஜஸ்ட் உன்னோட ஒரு சரி, அதை விடு, அது இருக்கட்டும். சரி, எதுக்கு நான் அந்த கிஃப்டை தொட்டா நீ கோவப்படுற? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம். என்ன தேவையில்லாத விஷயம்? இங்க பாரு, ஒரு டைரியை ஃபுல்லாவே நான் படிச்சிட்டேன், ஓகேவா? அதுல இருந்த A to Z எனக்கு தெரியும். லாஸ்ட் 2 பக்கம் தான் நான் படிக்கல, அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதையும் படிச்சிருவேன், அதுல வேற என்ன இருக்க போகுது? சரி, நான் எதுக்கு தொடக்கூடாது? காரணம் சொல்லு. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாதுதான். அதுக்கு ரீசன்ல அடிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன நீ என்னோட பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வரத நீ ஸ்டாப் பண்ணு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ நானும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு கூட இன்னமே 2 பேத்துக்குமே தெரியல. ஆனா நம்ம எப்படி சொல்றது, கல்யாணம் ஆன கப்பிள்ஸ் கூட இந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நீ அந்த அளவுக்கு என் மேல உரிமை எடுத்துக்கிட்ட. என்ன அது எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்றல, அப்போ நான் பண்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட உன்னால அக்செப்ட் பண்ண முடியாதா? பதில் சொல்லு. ஏய், ரியாலிட்டி வேற ரீல் வேற, ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்போ நீ என்ன யூஸ் பண்ணிருக்க, அப்படித்தானே? நீ என்ன யூஸ் பண்றதுக்காக தான் அப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்ட. இங்க பாரு, நீ வேணா யூஸ் பண்ணதான் நினைச்சுக்கோ, ஆனா நான் அப்படி இல்ல, புரியுதா? எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்றதானே? சொல்லுடா, பதில் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லிட்டு அப்புறம் அங்கிட்ட திரும்பி என்னமா பண்ணேன்? இங்க பாரு, ஒரு சில விஷயங்கள்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கும். தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ வெளியே போடி, அவ்வளவுதான். போய் ஒட்டம்பு பூரா போய். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட போய் மட்டும் தான் பேசுற. போய் தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? அப்போ ஊட்டில என்கிட்ட நடிச்சது எல்லாமே போய். என்ன உனக்கு போய் மட்டும் தான் பேச தெரியும்? என்ன பொய்யை தவிர உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாது? என்ன சொல்லு. அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பழகி இருக்க. நீ உன்னை பத்தின உண்மை என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. ஊட்டில இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டனே, நீ என் மாமா மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொன்ன? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்க, அத கூட நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இப்போ நீ என்ன லவ் பண்ணேன்னு சொல்ற பத்தியோ, இது போய். சரி, யார் அந்த பாப்பா? அதுக்காவது
எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்களா என்ன? சொல்லுங்க. இங்க பாரு, அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது ஏன் பர்சனல். அது உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. டேய், எதுக்குடா அப்படி போய் சொல்ற? எதுக்கு இந்த நாடகம்னு கேக்குறேன். என்ன லவ் பண்றதானே? அத ஓப்பனா சொல்லு. அப்ப நீ என்ன லவ் பண்ணவே இல்ல. சொல்லு. இங்க பாரு, நீ என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. நீ என்கிட்ட அப்படி பேசுன, கிஸ் பண்ண, கட்டி பிடிச்ச, இத கூட நான் உன்கிட்ட பெருசா கேட்கறடா. என்ன? எனக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை. சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? சொல்லு. இத மட்டும் சொல்லு. நான் பேசாம போயிடுறேன். அதுக்கப்புறம் உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். ஓகே, சொல்லிட்டா போயிடுவீல. இனி என்னோட பர்சனல், ஐ மீன் இந்த கிஃப்ட் பாக்ஸை நீ திறந்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டீல்ல? நீ முதல்ல சொல்லு. உன்னால சொல்ல முடியாதுடா. ஏன்னா நீ என்ன லவ் பண்ற. என்ன? உன்னால அதை சொல்லவே முடியாது. முடிஞ்சா நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பு. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. சொல்லு. என்ன லவ் பண்றதானே? பொய் சொல்லாத. உன்னால பொய் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும். என்ன? உன்னை பத்தி உன் அம்மாவுக்கோ இல்ல உன்னை வளர்த்தவங்களுக்கோ தெரியறத தாண்டி எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? இல்ல, லவ் பண்ணல. நான் உன்னை லவ்வே பண்ணல. உன் மேல உரிமை எடுத்துக்கிட்டேன்னா என் அக்கா பொண்ணு அப்படிங்கிற அந்த உரிமை மட்டும்தான். மற்றபடி உன் மேல லவ்ங்கிற எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. என்ன புரிஞ்சுதா? டிட்டோடைஸே இன்னொரு தடவை என் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட பர்சனல் திங்ஸை வந்து டச் பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணு. ஓகேவா? மறுபடியும் என்ன ஏமாத்திட்டீங்க. கொஞ்சம் உன் மேல நம்பிக்கை இருந்தது. நீ அப்படி சொல்ல மாட்டேன், விளையாட்டுக்கு கூட அப்படி பேச மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தை கூட உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக இப்படி மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. பரவாயில்ல, என்னை ஏமாத்திட்டீல. என்னை ஏமாத்தி ஏமாத்தி விளையாடுறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல. தப்பு ஏன் மேலதான். எப்ப பார்த்தாலும் அன்பை வச்சியே. ஒன்றும் இல்லை, பட் ஒரே ஒரு லெசன் மட்டும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாதுங்கிறது. இனிமே தசை இருக்கிற பக்கெட்டு கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டேன். மீண்டும் இந்த ஏக்கம். வெள்ளை மேகத்தண்டுக்குள் எழும் மின்னல் போல். இந்த நாவெங்கும் மின்னல். என் இதழ் மேல் நின்று வாழும் மௌனங்கள். என் மனம் பேசுதே நூறு எண்ணங்கள். சொன்ன சொல்லின் அர்த்தங்கள் என்னுள் வாழுதே. தூரம் தள்ளிச் சென்றாலும் மொழி தேடுவேன். ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கீறலாய். எந்த நெஞ்சின் நாடத்தில் பாய செய்கிறாய். உன்னாலே வந்தாய், இன்னும் வாழ்கின்றாய். உந்தன் சொல்லாலே தூரம் உண்டாக்கினாய். நானும் உன வீட்டுக்கு வரையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு எவன் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் தந்தாண்டு. ஆனா அதுக்கு பதிலே வரல. என்னன்னு சொல்லடி. ஐயோ, இப்ப கூப்பிடலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. அதே வீட்டுல எவனுமே இல்ல. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அதான்யா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படியோ எனக்கும் கிடைச்சிருச்சு, நானும் போட்டுட்டேன், அம்பிடுத்தேன். ஓகேவா? சரி சரி. இல்லை கதிரு, என்னதுடா அது? ஏமா பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை இல்ல எனக்கு ஒண்ணு விலங்குல என்ன நினைச்சுக்கிருக்க? இல்ல என்னடி கேக்குறேன்? ஒருத்தனை இங்க போலீஸ் ட்ரெஸ் போட்டு இங்க ஆட்டமா ஆடிக்கிருக்காங்களா? இதுல அவங்கள கட்டிட்டு வந்தவங்க போலீஸ் ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்காங்க. வா வேலையா இல்ல வேற என்ன? இந்த போலீஸ்கார தம்பி யாரா? என்னது போலீஸ்கார தம்பியா? ஐயோ, வா அப்பத்தாக்கு காலையும் கேட்காத நினைச்சே கண்ணும் தெரியாத ஐயா. கண்ணாடி போட்டு தானே இருக்கு. அது ஒண்ணு நடி வாயாடி. இப்போதைக்கு நீ இப்படி ஒரு ட்ரெஸ்ல நிக்கிறத அவங்களால சீனா நினைச்சுக்க முடியல. அதே என் மச்சி சும்மாவே ஆடிக்கிருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. என்னமோ சரி, மொத்தத்துல இனி ஆம்பளையாலேயே ஆக்கி விட்டு போறாங்க. அது வேற கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லியா. தேடி கொண்டாடி சொல்லிடுவோம். ஐடியாப்ல ரொம்பத்தையும் பொண்டாட்டி போடுற. மூஞ்சில குத்துன்னு வச்சுக்க. தகரட்டப்பாவாயிரம் மூக்கு என்ன ஆளும் மண்டையும் பூரசின் பேர் வச்சிருக்காங்களே, அப்படியே கூப்பிடு. பொண்டாட்டி அம்மள பொண்டாட்டி. சரி வாயாடி. யோ, பல்ல காமிச்சுக்கிருக்கேன்னு நினைக்காத. கையில் என்ன வச்சிருக்கேன் லத்தி. உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? துரத்தி துரத்தி அடிப்பேன் பாத்துக்க. அப்படியாக்கும் போலீஸ் ட்ரெஸ் போட்டோடனே போலீஸ் மாதிரியே அப்படியே உங்களுக்கு எனர்ஜி வந்துருமா? போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா?
ஒரு வாட்டி நான் அடிச்சு வச்சுக்கு சுருண்டு விழுந்துருவா, அதுதான் போலீஸ் அடி. அடிச்சாப்ல. யோ நீ போலீஸ் படிச்சுட்டேன்னு ரொம்ப ஓவரா பண்ணாதயா. அப்புறம் நானும் உனக்கு எதிராக போலீஸ் படிக்க வேண்டிய பேர் பார்த்துக்க. எனக்கு இருக்க வாய் தும்பருக்கு அப்புறம் நீ என்ன ஒன்றும் ஆக மாட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து போடுவேன். வந்தாலும் சந்தோஷம் தான், சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன் நடத்தலாம். ஐயோ இவனை தெரியாம பொண்டாட்டில போய்க்கிருந்தா. ஐயோ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ வச்சு தோலை உரிச்சு போடுவாளே. இப்படி நின்னு அடுத்த வீடு பால வஞ்சிக்கிறீங்க. இவ ஆளு மண்டை மறு பேண்டும் சட்டையும் ஆளு மூஞ்சியும். ஏண்டி மருமகளே இங்க பாத்தியா கொடுமையா? இவன் மயன பாரு, உன் பொண்டா அவன் பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சிருக்கியா. அவன் பொண்டாட்டி வேற வியாம வேறசா வெளிய போனால. இதுக்கு விஷயம் தெரியாம புலம்பிக்கிறதுக்கு ஐயா நிக்கிறது மருமகளே என்னத்த சொல்ல. டா கதிரு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். ஐயா இதுக்கு விஷயமே வேலைங்களையா? என்னத்த சொல்ல? இதுகிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னடா கதிரு இது? சும்மானே பெரியமா, ஒண்ணு இல்ல. ஒரு பஞ்சாயத்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மேடம் அப்படி வந்துட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. நல்லா தானே இருக்கா? என்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் பெரியமா நல்லா இருக்கா? எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒரு வீட்டுக்கு வாழ வந்தவ எப்படியா? என்ன அவ என்ன வீட்டுக்கு வாழ வந்து சொல்லிருக்கா? அடியே அவ ஏன் ஒரு பொம்பளை போலீஸ கூட்டி வந்தீங்க? பேராண்டி என்னடா அது? இப்படி உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டியடா. என்னடா பேராண்டி? உன் பொண்டாட்டி வந்து கேட்டா என்ன செய்ய? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னையா உன் அம்மாச்சி என்ன கள்ள கதிரின் முடிவு பண்ணிருச்சுவால. அது கண்ணுல மருந்து ஊத்தாம இருந்திருக்கும், அதனாலதான் உன் மண்டையில உள்ள மஞ்சள் மண்டை அதுக்கு தெரியல, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கும். ஐடியாப்ல என் மண்டை மஞ்ச மண்டைன்னு சொல்ற. இங்க வாரு, பூவரசி பத்தி உனக்கு தெரியாது. அப்புறம் பாத்துக்க, நான் பழையபடி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நீ அம்பிடுத்தேன் ஞாபகத்துல இருக்கட்டும். ஐயோ இப்படி பேசுறானே, என்னது செய்ய? ஐயோ குடும்ப மானமே போகுதே. என் பேத்தி வந்தா என்னது சொல்லுவேன்? ஏய் என்னடா அந்த பிள்ளை பல்ல இழுச்சு பேசிக்கிருக்கா? அந்த பிள்ளை இழுச்சு பேசிக்கிருக்கு. இந்தா இங்க வாரு, மூஞ்சில குத்துறேன்னு வச்சுக்க. அம்மாச்சி என்னடா அம்மாச்சியா? ஏய் என்னடா இது அம்மாச்சின்னு கூப்பிடுதே? என் பேத்தி தானே அம்மாச்சின்னு கூப்பிடும். என்னடா கதிரி இப்படி செஞ்சுட்ட? ஏய் போலீஸ்காரங்க ரெண்டு பொண்டாட்டி ஆகாதடா. ஏலே பேராண்டி முதல்ல இந்த போலீஸ்கார தம்பி யாருன்னு சொல்லு. அம்மாச்சி அது வேற யாரும் கிடையாது, என் வப்பாட்டி அம்மாச்சி, என் வப்பாட்டி. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. ஓஹோ உங்களுக்கு இந்த ஒத்த பொண்டாட்டி பத்தாது, இதுல வப்பாட்டி வேற கேக்குதோ? ஒத்த பொண்டாட்டி வச்சிங்க வாழ வக்கில்லையா அந்த ஆளுக்கு, இதுல வப்பாட்டி வேற. அப்படியே குத்துறேன்னு வை மூஞ்சிலேயே. ஒத்த பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலும் வாழ்றதுக்கு வக்கில்லாம தானே இருக்கும், என்ன செய்ய? அப்படித்தானே இருக்கு நிலைமைய. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் மூஞ்சி திருப்பிக்க, என்ன காரணம் தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். நான் போலீஸ்கார மட்டும் கிடையாது, சிபிஐ ஆபீசர்னு உனக்கு தெரிவிக்கிறேன். ஓஹோ சரி அதையும் பாப்போம். இன்னொரு தடவை வப்பாட்டி கிப்பாட்டின்னு பேசுன அம்பிடுத்தையும் பத்துக்க, ஆளும் மூஞ்சியும் பேரிக்கா தலையன். சரி மட்டும் நீ பள்ளிக்கூடம் போக இல்ல பள்ள பட்டி போட இல்ல கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. இத குத்தமுன்னு சொன்னா அவனுக்கு இருக்கு. ஏலே என்னடா போசக்கட்ட வப்பாட்டின்னு சொல்லிவிட்ட? அப்ப என் பேத்தி நிலைமை? ஐயோ அப்பதா நானே அப்பதா உங்க பேத்திதே போலீஸ் ட்ரெஸ் போட்றீங்க அம்பிடுதே. இல்ல நீ வப்பாட்டி அதுதுன்னு பேசி ஏன் அப்பதா சும்மா இருங்க. அப்படியா? என் பேத்தி மாதிரி தெரியலையே. அம்மாச்சி அவன் மண்டே பாரு அம்மாச்சி, மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குல்ல அம்மாச்சி, அதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவன் பேத்திலே பாரு, இங்க ஒண்ணுக்கே வக்கல வப்பாட்டி வேற வச்சிருக்காங்க, நீ வேற. திரும்ப மஞ்ச மண்டைன்னு சொல்றதுக்கு நீ பாரு, ஆளும் மண்டையும் லத்தி எடுத்து மூக்குல விட்டு கால் வலி எடுத்து போடுவேன் ஆளு. சரி பொண்டாட்டி கோவப்படாத, கோவப்படாத கூட அழகா தான் இருக்க வாயடி. யோ என்ன என்ன மூஞ்சி பைய. அம்மாச்சி நான் தான் சரியா, கவலைப்படாதீங்க, ஒண்ணும் கிடையாது. என் புருஷன் சொன்ன மாதிரி என் மண்டையை பார்த்தே கண்டுபிடிங்க, நான் தான் விளங்குதா? புருஷன்னு சொல்லிட்டேன், அப்ப நீ என் பேத்திவே நான் ஒத்துக்கிறேன். என்ன பொசக்கட்ட இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னுக்கிருக்க? என்னதா? ஒண்ணுமில்ல அப்பதா, இந்த போலீஸ்காரவளா எப்படி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அலையிறாங்க அப்படிங்கிறதுக்காக செக் பண்றதுக்காக போட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நல்லா தானே இருக்கேன். சரி அப்பதா, இப்போ நம்புறீங்களா? உங்க பேரை ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்ட வரலாம் கிடையாது. பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி தேடி போக அவர் நல்ல மனுஷன்தே. நல்ல மனுஷன் இருக்க கண்டுதான் பொண்டாட்டி மட்டும் லவ் பண்றாரு. நீங்க தான் நினைச்சுக்கிறாதீங்க, லவண்டா பூரி நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் விளங்கும். வெக்கமா இருக்கு, இது கூட யாருக்காவது தெரியாத என்ன? நல்லாதே இருக்கு. ஐயோ வெக்க வருது. போகும்போது சுடிதார்ல போனே, திரும்ப வரும்போது போலீஸ் ட்ரெஸ்ல வர, என்னத்த சொல்ல? சரி என்னடா சரி
ரொம்ப சந்தோஷம். வாரு கதிரு, ஒரு நிமிஷம் நீ வீட்டுல இருந்து எம்படி துடிச்சு போச்சு தெரியுமா மண்டாட்டி? அப்படி இருக்காத, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போ, புரியுதா? சரி வாங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும், அவளும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடுங்க வாங்க. வாரிமா, சாப்பாடு எடுத்து வைங்க. என் மேல உனக்கு லவ்வே இல்ல சொல்லு பாப்போம். எனக்கு ஒண்ணுனா துடிச்சுக்கிட்டு வந்து சண்டை ஓடுற, சாப்பிடவே இல்லையா, பயந்தியா? இதுல இருந்தே தெரியுது லவ் பண்றேன்னு. ஆனா மறைக்கிறேன், பரவாயில்ல. மறைச்சு லவ் பண்றது கூட நல்ல தினுசா வித்தியாசமாத்தே இருக்கு. ஒரு மாதிரி தினுசா இருக்குன்னு சொன்னீல, அதனால அப்படியே வச்சுக்க. மெல்ல மெல்ல தாளம் தட்ட அத்தளம் சம்மதத்தை தருமோ, கச்சேரிய நானும் வைக்கும் நாள் வருமோ. அஞ்சு வீரர் கோலம் போட அச்சமென்ன நிச்சமின்றி விடுமோ, அன்னாடந்த ஆசை என்னும் நாய் வருமோ. மொட்டு விருந்தால் வந்துதான் முத்தம் போடாதா, முத்தம் விழுந்தால் அம்மம்மா வேக்கம் கூடாதா. கட்டி பிடிச்சிருக்க மெட்டு படிச்சிருக்க எனக்கு ஒரு வரங்கொடு மடியில் இழந்து. இது வரைக்கும் உன்னை பார்க்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தடவையாவது உன்னை நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள வந்துடுச்சு. இனி நீ எப்போ கால் பண்ணுவ, நீ எப்போ நீ பார்த்து வருவ, நீ யாரு, உன் பேர் என்ன, உன் உருவம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியல, என்னால் ஒரு வேலை செய்ய முடியல. ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் பார்க்கணும். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு தடவையாவது உன்னை பாத்திர மாட்டோம்னு ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஒரே ஒரு தடவை உன் கண்ணை பார்த்தாலுமே எனக்கு போதும். ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே வாழ்க்கையில ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ப்ரப்போசன் இல்லை, யாருமே கிட்ட அன்பை காமிச்சதே கிடையாது. இப்படிலாம் அன்பு காமிக்க ஒருத்தரால முடியுதுன்னு கண்டிப்பா நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. நீ எனக்கு தங்கத்துல தாலி வாங்கி கொடுத்தேங்கிற காரணத்துக்காக சொல்லலை. ஏன்னா எனக்கு இது நகைப்பணம் மேலாம் ஆசையே கிடையாது. ஏன்னா எனக்கு அன்பு காட்டணும் எவனுமே கிடையாது. அப்பா அம்மா அன்பு என்னன்னு தெரியாது, கூட பிறந்தவங்க அன்பு தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு செல்வா. அவனோட பாசம் மட்டும் எனக்கு என்ன ஏதுன்னு விளங்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும், நம்மளாலாம் அப்படி வாழ முடியாதுன்னு. ஆனால் இப்போ ஒன்று பார்க்கணும், அந்த ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்பவே வந்துடுச்சு. மீனாட்சி அக்கா தானே நீங்க? ஆமா, நீங்க இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க என்ன பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா நான் உங்களை பார்த்துருக்கேன். என் பேரு ராம்குமார். உன்னுடைய பதிலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய நிழலின் பிம்பம் ராம். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நெசமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம், நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். அப்புறம் சரவணா உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் புலப்படும். உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. தூரத்துல இருந்து வரும்போது உங்களை நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதே வந்தேன். ரொம்ப நேரம் இப்படி மழையிலே நடுவிய. நானும் எந்த ஊருக்காரன் தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், உங்க நாத்தனாரோட வீட்டுக்காரன் இருக்கான்ல செல்வா, அவனோட ஃப்ரெண்டு தான் நானா. ஒரு 6 மாசம் இந்த ஊர்ல இல்ல, ஒரு வேலை கிடைச்சது, அங்க போயிருந்தேன். இப்பத்தே வந்திருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய வந்தவனாவே நீ நினைச்சுக்கிறங்க. தயவு செஞ்சு எதுவும் பேசாம 2 பேரும் என் கூட வாங்க. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, என் கூட வாங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும்.
என்னடா பொசக்கண்டு மலியாவோட பெரிய வீட்டுக்கு நட்டு பேசுறீங்க அப்படின்னு நினைப்பிய முத்து நகையே முழு நிலவே அப்படின்னு கதையோட நோக்கமே இந்த வீடு தான். தொடங்கினது இந்த வீட்டை வச்சுதான், கடைசியில கதை முடிய போறது இந்த வீட்டோட தான். இப்பெல்லாம் முடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னும் ஏகப்பட்ட கதை இருக்கு. கண்டிப்பா வந்து நம்மளோட ஸ்டோரி வந்து ஒரு 200 எபிசோடுக்கு மேல தாண்டியே போகும். இன்னைக்கு நம்ம போட்டோம்னா 138வது எபிசோடு நினைக்கிறேன், தர ஞாபகம் ஓகேவா? 138 எபிசோடு. அதை என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து என்னடா ஒரு 4 பேர் மட்டும் மெயின் எடுத்துக்கிட்டு அவங்க மட்டும் காமிச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டோரி வந்து இப்பதான் ஸ்டோரிக்குள்ளேயே போறோம் என்று கூட சொல்லலாம். அப்படின்னா ரொமான்ஸ் வைக்கிறோம். இனி வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் கம்மி பண்ணிக்கலான் இருக்கேன். அதிகமாக ரொமான்ஸ் வைக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஒரு சிலர் கமெண்ட் பண்றீங்க, ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக ரொமான்ஸ் இல்லாமல் இருக்காது, ரொமான்ஸ் இருக்கும். கொஞ்சம் கதைக்குள்ள நம்ம போகலாமே, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ எதுக்கு வந்தோம்னா அடுத்த எபிசோட்ல எங்க குழந்தைங்களுக்கு, அதாவது எங்க பாப்பாவுக்கும் என் அத்தாச்சியோட பையனுக்கு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அது நம்ம அட்மின் எடிட் பண்றதை பொறுத்து இருக்கு. அவங்க என்ன பண்றாங்களோ தெரியல. இருந்தாலும் சொல்லிக்கிறோம், பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும் பத்தியலா, அதுக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. பேர் என்னெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டோம். பேர் வைக்கிற அன்னைக்கு பாத்துக்கிடுவோம். அதாவது நல்ல பேர் நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது கதையில் குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். இதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளது என்பதால் தான் ரொம்ப தூய தமிழ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாத்தையும் கவர் பண்ண பாக்குறோம். அப்புறம் வந்து குழம்பிராதிய வெண்ணிலா பேர் முக்கியமா சொல்ல வந்து இருக்குது. வெண்ணிலாவோட பேர் வந்து இவருக்கு பதில் இவர்னு அட்மின் போட்டிருப்பாங்க. அவர் வந்து ஸ்டோரியை கரெக்டா வாட்ச் பண்றவங்க அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. செல்வாவோட ஃப்ரெண்டு தான் அவரு. அதாவது ஸ்டார்டிங்ல செல்வா கூட ஒரு 4-5 எபிசோட்ல அவர் வந்திருப்பாரு, இடையில கூட வந்திருப்பாரு. ஆனா வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டிய முன்னாடியே இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ஆள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்குன்னா வந்து அந்த கேரக்டருக்கு ரியாக்ஷன் இல்லப்பா அப்படின்னு கேட்பீங்க. வெண்ணிலா அதே கேரக்டர் தானே, ரியாக்ஷன் இல்லையே. வெண்ணிலாவை நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டோம், அவங்க ஒரு ஹீரோயின் கூட வச்சுக்கலாம். ஆனா ஹீரோ வந்து கொஞ்சம் அழகா வைக்கிற மத்தியில, அதுக்காக தான். ஒரு சிலர் சொல்லுவீங்க என்ன சந்தோஷ் கேரக்டர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் கண்ணாடி போட்டு விட்டேன். பியர்ட் கூட வைக்க வேணாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் வந்து பியர்ட் வைக்கலன்னா எனக்கு அது ஒரு மனசு மாதிரியே தெரியாது, அதனாலதான் வச்சுட்டோம். எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அதாவது எப்படின்னா வந்து நீ வச்சுதான் ஸ்டோரி கொஞ்சம் அவங்களோட ஸ்டோரி மூவ் ஆகும். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, see you. அடுத்த எபிசோட சந்திப்போம்.